Hi friends, this is Vijay from Dhruvam Academy. நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் மத்திய மாநில உறவுகள் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பாலிட்டில ரொம்ப முக்கியமான டாபிக். இதோட அவுட்சோர்ஸ் புக்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேசன் சாரோட இந்திய அரசியலமைப்பு. சோ அந்த புக் பிளஸ் வந்து ஸ்கூல் புக் தான் பேஸ். 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக். சோ அது வந்து பேஸ் ஓகேங்களா. அது எல்லாமே நம்ம இன்டர்லிங்க் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். இந்த டாபிக்கை ஜஸ்ட் வந்து லிசன் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், இந்த மத்திய மாநில அரசோட உறவுகள் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, ஒரு சென்டர் பாயிண்ட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதோட பவர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதோட பவர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது என்ன, மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கிறது கூட்டாட்சி முறையில் இருக்குது ஓகேங்களா. இங்கே அவங்களோட பவர் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே வந்து மாநில அரசோட பவர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்குது ஓகேங்களா. அதோட பேஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிகாரங்கள், அவங்களோட பவர் அதிகாரங்கள் எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகுது அப்படிங்கிறத பொறுத்து ஓகேங்களா. ஸோ அப்போ அதிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மத்திய மாநில அரசு உறவுகளில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த அதிகாரங்களை மூணாக நம்ம பிரிக்கலாம். இந்த மூணு பிரிவில் இந்த சட்டமன்ற அதிகார பகிர்வு ஓகேங்களா, சட்டமன்ற அதிகார பகிர்வு இல்லை சட்டமன்ற உறவுகள் நம்ம சொல்லலாம். இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் வரும் அப்படின்னா பகுதி 11 வரும் ஓகேங்களா. பகுதி 11 இது வந்து முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சரத்து எந்த சரத்தில் வரும்னா, சரத்து 245 255 வரைக்கும் சட்டமன்ற அதிகார பகிர்வு. ஸோ இதை பற்றின ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் 245 255 வரைக்கும் பகுதி 11. இந்த ஆட்சித்துறை அதிகார பகிர்வு அப்படின்னா நிர்வாக அதிகார பகிர்வுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 11 வருது. அதோட சரத்து ஓகேங்களா, சரத்து வந்து பார்த்தீங்கன்னா 256 263 வரைக்கும் ஓகேங்களா. இது ரெண்டும் தான் பகுதி 11 வரும் ஓகேங்களா. இந்த நிதி அதிகார பகிர்வு அப்படிங்கிறது பகுதி 12 வருது. நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் பகுதி 12 நிதி அதிகார பகிர்வு வந்து வருது. அதோட சரத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரத்து 268 293 வரைக்கும் ஓகேங்களா. இந்த சரத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், சட்டமன்ற அதிகார பகிர்வு வந்து பார்க்க போறோம். சட்டமன்ற அதிகார பகிர்வு அப்படிங்கிறத ரெண்டா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வின் எல்லை, இன்னொன்று அதிகாரங்கள் பகிர்வு. இந்த அதிகார பகிர்வின் எல்லை அப்படின்னா என்ன, மத்திய அரசாங்கம் இருக்கு, மாநில அரசாங்கம் இருக்கு. மத்திய அரசாங்கம் அதோட பவுண்டரிஸ் என்ன, அதாவது அதோட சட்டத்தை எங்கெல்லாம் இயற்ற முடியும், அதோட பவுண்டரிஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரி இந்தியா இருக்கு பார்த்தீங்களா, அதோட மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ அத்தனை ஸ்டேட்ஸ் அப் டு அந்த இந்தியா ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசாங்கத்தினால சட்டத்தை இயற்ற முடியும், இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரி. யூனியன் பிரதேசத்துலேயும், அதாவது இந்தியாவோட எல்லை பகுதிக்குள்ள எந்த மூலையில் வேணாலும் சட்டத்தை இயற்ற முடியும். எதனால, மத்திய அரசாங்கத்தினால. இந்தியா மட்டும் கிடையாது, இந்தியாவை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட குடிமகன் வெளிநாடுகளில் இருந்தா ஓகேங்களா, அவங்க மேலேயும் அவங்க வந்து இந்த சட்டத்தை வந்து இயற்ற முடியும். ப்ளஸ் அவங்களோட சொத்துக்கள் இங்கே இருக்குல்ல, அது மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை இயற்ற முடியும். அப்போ மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது அதோட பகிர்வின் எல்லை, அதிகார பகிர்வின் எல்லை அப்படிங்கிறது நம்மளோட இந்திய வரைபடம் ஃபுல்லாக, அந்த லேண்ட் ஏரியா ஃபுல்லாக எந்த மூலையில் வேணாலும் சட்டத்தை இயற்ற முடியும். இதுவே மாநில அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாநில அரசாங்கம் அந்த மாநிலத்துக்குள்ளே தான் வந்துட்டு அதோட சட்டத்தை இயற்ற முடியும், எந்த மூலையில் வேணாலும் ஏற்றிக்கலாம் ஓகேங்களா. அதாவது தமிழ்நாடு நம்ம மாநிலம் இருக்குல்ல, தமிழ்நாடு மாநிலம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாநில அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாநிலத்துக்குள்ளே தான் வந்து சட்டத்தை இயற்ற முடியும் ஓகேங்களா. இதுதான் வந்து அதிகார பகிர்வின் எல்லை அதில் வருது. ஸோ இந்த அதிகாரங்கள் பகிர்வு அப்படிங்கிறது 3 பட்டியல் மூலியமாக நம்ம வந்து பிரிக்கிறோம் ஓகேங்களா. அதிகாரங்கள் பகிர்வு 3 பட்டியல் மூலியமாக நம்ம பிரிக்கிறோம். பட்டியல் அப்படிங்கிறது என்ன, ஒரு லிஸ்ட். என்ன லிஸ்ட்டு, துறைகள்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா.
நிறையா வந்து டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் இந்த மின்சார துறைன்னு இருக்குது, இதெல்லாம் இந்த காவல்துறைன்னு இருக்குது, இந்த மாதிரி துறைன்னு வருதுல்ல, வனத்துறை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து தேசிய நெடுஞ்சாலை துறை, இப்படி துறைன்னு வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் வந்து இந்த பட்டியலில் வரக்கூடிய லிஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்ஸு. இந்தந்த துறைகள் மத்திய அரசாங்கத்துக்குன்னு ஒரு சில துறைகள் இருக்கும், மாநில அரசாங்கத்துக்குன்னு ஒரு சில துறைகள் இருக்கும். இந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது என்னென்னா, மத்திய அரசாங்கமும் பவர்ஸை செலுத்த முடியும், அதிகாரத்தை செலுத்த முடியும், மாநில அரசாங்கமும் அவங்களோட பவர்ஸை அதிகாரத்தை செலுத்த முடியும். இது என்னன்னு பார்த்தோம்னா மத்திய பட்டியல். ஸோ இந்த மத்திய பட்டியலில் வரக்கூடிய அந்த துறைகள் இப்போ கரண்ட்டில் இருக்கிறது வந்து 100. ஓகேங்களா. இதே நம்ம இந்திய அரசியலமைப்பு, ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு உருவானப்ப இங்கே இருக்கிற துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 97, 3 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. மாநில பட்டியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிற துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 61. இதுவே இந்திய அரசியலமைப்பு உருவானப்ப இருக்கக்கூடிய துறைகள் வந்து 66. பொதுப்பட்டியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய பட்டியலில் உள்ள துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 52. இதுவே இந்திய அரசியலமைப்பு உருவானப்ப உள்ள எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 47. இப்போ 47லேருந்து 52 அதிகமாக இருக்குது. மாநில பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா 66லேருந்து 61 குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே இருக்கிற அந்த 5 துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. அதில் 1 எக்ஸாம்பிள், அது என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் 1 வந்து எக்ஸாம்பிள் வந்து கல்வி. ஓகேங்களா. அப்போ மத்திய பட்டியல்னு ஒரு 100 துறைகள் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் 97 இருந்திருக்கு. அப்போ மத்திய பட்டியலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட அதிகாரத்தை அந்த 100 துறைகள் மேலேயும் செலுத்தும். என்ன சட்டம் வேணாலும் இயற்ற முடியும். ஓகேங்களா. மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த 61 துறைகள், இதில் மாநில அரசாங்கம் என்ன சட்டம் வேணாலும் இயற்ற முடியும். அவங்களோட பவர்ஸ் வந்து அந்த 61 துறைகளில் இருக்குது. ஓகேங்களா. பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ரெண்டுமே வந்து சேர்ந்து சட்டத்தை இயற்ற முடியும். ஸோ அதுதான் வந்து பொதுப்பட்டியல். அதில் இருக்கக்கூடிய துறைகள் வந்து 52. ஓகேங்களா. இப்போ மத்திய அரசாங்க பட்டியலில் வந்து மாநில அரசாங்கம் தலையிட முடியாது. ஆனால் மாநில அரசாங்கத்தோட பட்டியல், அந்த 61 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, துறைகள் இருக்குல்ல, அதில் மாநில அரசாங்கம் மட்டும் சட்டத்தை இயற்ற முடியாது. தேவைப்பட்டுச்சுன்னா மத்திய அரசாங்கமும் தலையிடலாம். ஓகேங்களா. இதில் தலையிட முடியும். அது என்ன மாதிரியான அவசர காலம், என்ன நெசசரினால அது வந்து அவங்க சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். இப்போ ஓகே, இப்போ மத்திய பட்டியலில் இருக்கிற 100 துறைகளில் மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்ற முடியும். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய 61 துறைகளில் மாநில அரசாங்கம் சட்டம் இயற்ற முடியும். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி மத்திய அரசாங்கமும் சட்டம் இயற்ற முடியும். ஸோ இதுவரையும் இருக்கட்டும். அடுத்தது பொதுப்பட்டியல் வருவோம். பொதுப்பட்டியலில் மொத்தம் 52 துறைகள் இருக்கா. இதில் நான் என்ன சொன்னேன், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இங்கே இருக்கக்கூடிய துறைகள் மேலேயா சட்டத்தை இயற்ற முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கல்வித்துறை எடுத்துப்போம். ஓகேங்களா. கல்வித்துறை பொதுப்பட்டியலில் இருக்குது. அப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, நீட் வந்து மஸ்ட்டு, நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, நீட் வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம், நீட்டை வந்து நம்ம கண்டிப்பாக செய்ய போகிறோம், நீட் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளில் மாநில அரசாங்கமும் சட்டம் இயற்ற முடியும், மத்திய அரசாங்கமும் சட்டம் இயற்ற முடியும். ஆனால் மத்திய அரசாங்கம் இயற்றின சட்டத்தில், ஓகேங்களா, ஒரு சட்டம் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றி வச்சுருக்காங்க. மாநில அரசாங்கம் எங்களுக்கு வேண்டான ஒரு சட்டத்தை இயற்றுனாங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்கா. அப்போ முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசாங்கம் இயற்றின சட்டம் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். எதை பொறுத்த வரைக்கும், பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா. மத்திய அரசாங்கம் எங்களுக்கு சட்டம் இந்த சட்டம் வேணும்னு சொல்லுவாங்க ஒரு துறையில், மாநில அரசாங்கமும் எங்களுக்கு வேணும்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்கா. முரண்பாடு இருக்கும் போது வேணும்னு சொல்கிற இந்த மத்திய அரசாங்கம் சொல்கிற அந்த சட்டம் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அதனால தான் இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. நீட் அவங்க வேணும்னு சொல்கிறாங்க, அவங்க வேணாம்னு சொல்கிறாங்க, அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இந்த மாதிரி பொதுப்பட்டியலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுனால, இந்தியாங்கிறது கூட்டாட்சி முறையா,
மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருக்கா, அந்த கூட்டாட்சி முறைக்கு இது எதிராக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. இப்போ புரியுதுங்களா? இது தெளிவாக புரிஞ்சிருச்சுனாலே இந்த மத்திய மாநில அரசாங்கத்தோட உறவுகள் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்போ அவங்களோட பவர்ஸ் தான் இங்கே முக்கியம். அவங்க பவர்ஸ் எங்கே செல்லுபடியாகுது, அந்தந்த துறைகளில் ஃபுல் பவர்ஸ் வந்து இருக்குது. இப்போ மத்திய அரசாங்கத்துக்குன்னு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மாநில அரசாங்கத்துக்குன்னு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ரெண்டு பேருக்கும் பொதுவான சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தது, அதுக்கு அடுத்தது இப்போ என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான துறைகளை பொதுப்பட்டியலில் மாற்றினாங்கல்ல, அது எந்த வருஷம் மாற்றினாங்கன்னா 1976 வருஷம் 42வது சட்ட திருத்தத்தின்படி 5 டிபார்ட்மெண்ட்டை தூக்கி 5 துறைகளை தூக்கி மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அதில் ஒன்று தான் நான் வந்து கல்வி வந்து சொன்னேன், மீதியை வந்து கீழே பார்ப்போம். இது தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்தந்த பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள் நிறையா 100னா 100மே நம்ம பார்க்க தேவையில்லை. இந்த ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டது, ஸோ இந்த மாதிரி முக்கியமாக நியூஸில் கிராஸ் ஆனது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமாக நம்ம பார்த்துப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது வந்து என்னென்னா மத்திய பட்டியல். ஓகேங்களா, மத்திய பட்டியலில் என்ன இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, டிஃபென்ஸ் ஆர்மி, அடுத்தது அணு ஆற்றல், வெளியுறவுத்துறை, காப்பீடு இன்சூரன்ஸ், அடுத்தது வங்கி, ரயில்வே, தபால், துறைமுகங்கள், பணம், நாணயம், வருமான வரி. ஓகேங்களா, இது எல்லாமே மத்திய பட்டியல். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டான்னு கேட்டால் உங்களால் என்ன சொல்ல முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல முடியும். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்ல முடியும். ஆர்மி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்ல முடியும். அடுத்தது பணம் அச்சடிக்கிறது, காசு அடிக்கிறது, அதோட வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஓகேங்களா, இது எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குன்னா, ஒரு துறையை கொடுத்து இந்த துறை வந்து எதுக்கு எந்த பட்டியலில் வருது அப்படின்னு கேட்கும் போது அந்த 100 துறையை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. மாதிரி ஜென்ரல் நாலேஜ்லேயே வந்து நம்மளால் என்ன பண்ணிட முடியும், சொல்லிட முடியும். அதுக்கு தான் ஒரு சில முக்கியமான துறைகளை இங்கே நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், மாநில பட்டியல். மாநில பட்டியலில் என்ன வருது, விவசாயம், அடுத்தது காவல்துறை. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பட்டியல் லிஸ்ட்டில் வந்து வரும். அடுத்தது சிறைச்சாலை, உள்ளாட்சி, பொது சுகாதாரம், வணிகம், மீன்பிடிப்பு, சட்டம் ஒழுங்கு. அதுக்கு அடுத்தது பொதுப்பட்டியல் வருவோம். பொதுப்பட்டியலில் முக்கியமான துறைகள் கல்வி, மின்சாரம், செய்தித்தாள், மருந்துகள், அச்சுக்கூடங்கள், இதெல்லாம் வந்து முக்கியமான துறைகள். அதுக்கு அடுத்தது இது இல்லாமல் எஞ்சிய துறைகள்னு இருக்கு. ஓகேங்களா, இது இல்லாமல் எஞ்சிய துறைகள். எஞ்சிய துறைகள்லாம் என்ன, அதாவது நான் என்ன சொன்னேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய பட்டியலில் மொத்தம் 100 துறைகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். 100 துறைகள் மட்டுமா இருக்குது, அதை தாண்டி நிறைய துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் ஒதுக்குனது போக, பொதுப்பட்டியலில் ஒதுக்குனது போக, மத்திய அரசாங்கம் டைரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கிற அந்த மத்திய பட்டியல் போக மீதி இருக்கிற துறைகள் எல்லாமே யார்கிட்ட போயிடும், யாரோட கண்ட்ரோலுக்கு போயிடும், மத்திய அரசாங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அதான் எஞ்சிய துறைகள். ஓகே, இங்கே வாங்க. 1976 வருஷம் 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய 5 துறைகள் எடுத்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த 5 துறைகள் என்னென்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்வி, இன்னொன்று காடுகள், அடுத்தது அளவைகள் மற்றும் எடைகள், அடுத்தது நீதித்துறை நிர்வாகம், அடுத்தது காட்டு விலங்கு பறவைகள் பாதுகாத்தல். ஸோ இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னா நம்ம பார்ப்போம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த காட்டு விலங்கு இதெல்லாம் வந்து வேட்டையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப அதிகமாக. ஓகேங்களா, ஸோ அதனால் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுப்பட்டியலுக்கு வந்து போயிடுச்சு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்க அதிகாரத்தை செலுத்துறது மாதிரி அவங்க மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான 5 துறைகள். 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி கொஸ்டினாக கேட்டால் அவங்களால ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். கேட்டிருக்கிறாங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி மாறிய மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாறின துறைகள் கீழே வந்து இது ஆப்ஷனாக கொடுத்துட்டு இதில் இல்லாதது ஆப்ஷனாக வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த நீதித்துறை நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இல்லாத மற்ற நீதிமன்றங்கள், அது தொடர்பான சட்டங்களை இயற்றத்துக்கு எல்லாமே அதிகாரம் எங்கே இருக்குது, பொதுப்பட்டியலில் இருக்குது. ஓகேங்களா, இது வரைக்கும் கிளியரா? ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கிளியர்னாலே இதில் மேக்ஸிமம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ரீகால் பண்ணிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும்.
இது வரைக்கும் நீங்கள் கிளியர் அப்படின்னாலே நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்து மாநில பட்டியலில் பாராளுமன்றம் சட்டம் இயற்றும் அதிகாரம். அதாவது பட்டியல் அப்படிங்கிறது மாநில பட்டியல், பொது பட்டியல், மத்திய பட்டியல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் துறைகள் இருக்குல்ல. அதில் மாநில பட்டியல், மாநிலத்துக்குன்னு உண்டான துறைகளில் மத்திய அரசு சட்டம் ஏற்ற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக ஏற்ற முடியும். ஒரு சில சுச்சுவேஷனில் ஏற்ற முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. என்னென்ன சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நலனுக்காக அப்படின்னா இதை சொல்லக்கூடிய சரத்து 249. தேசிய நலனுக்காக அப்படின்னா என்ன? நம்மளோட தேசத்தோட நலனுக்காக மத்திய அரசாங்கம், அதாவது பாராளுமன்றம் என்ன பண்ணுது, நம்மளோட மாநிலத்தை பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்குள் சட்டத்தை ஏற்ற முடியும். ஓகேங்களா. மாநிலங்களவை உறுப்பினர்களோட ஆதரவால் இந்த சட்டத்தை வந்து ஏற்ற முடியும். அப்படி வந்து சட்டம் ஏற்றுனாங்க அப்படின்னா அதோட வேலிடிட்டி பீரியட் அப்படிங்கிறது 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம் கழிச்சு என்ன பண்ண முடியும், அதை வந்து ரினியூவல் பண்ணணும். அப்படி ரினியூவல் பண்ணலை, தேவைப்படும் பட்சத்தில் வந்து ரினியூவல் பண்ணணும். அப்படி ரினியூவல் பண்ணலை அப்படின்னா அடுத்த 6 மாதத்தில் அந்த சட்டம் வந்து காலாவதி ஆகிடும். இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய, அதாவது தேசிய பாதுகாப்பு, தேசிய நலன் கருதி இந்த மாதிரி ஏற்றக்கூடிய அந்த சட்டம், அதை பேசக்கூடிய சரத்து 249. அந்த மாதிரி ஏற்றக்கூடிய சட்டத்தை வந்து பாராளுமன்றம் நினச்சாதான் வந்து நீக்க முடியும், இல்லை கன்டினியூ பண்ணுறதுனா கன்டினியூ பண்ண முடியும். சப்போஸ் ரினியூவல் பண்ணலை அப்படின்னா அடுத்த 6 மாதத்தில் அது வந்து காலாவதி ஆகிடும். அதுக்கு அடுத்தது என்ன கண்டிஷன் அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலையில் இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்குள் சட்டத்தை ஏற்ற முடியும். அது சொல்லக்கூடிய சரத்து 250. குடியரசுத் தலைவர் வந்து இந்த தேசிய நெருக்கடி நிலையை வந்து அறிவிக்கிறாரு. தேசிய நெருக்கடி நிலை பற்றி பேசக்கூடிய சரத்து அப்படிங்கிறது 352. ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார் அப்படின்னா அது வந்து அதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து வந்து 352. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேசிய நெருக்கடி நிலையில் வந்து ஒரு சட்டத்தை வந்து ஏற்ற முடியும். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்குள் சட்டத்தை வந்து ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்தின சட்டம் தேசிய நெருக்கடி காலம் முடிஞ்சிருச்சு, தேசிய நெருக்கடி அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு அப்படின்னா எந்த மாநிலங்களில் எந்த பகுதியில் வேணாலும் அந்த சட்டத்தை ஏற்ற முடியும். அப்படி இல்லைன்னா முழுமைக்கும், ஓகேங்களா, ஸோ முழுமைக்கும் ஏற்ற முடியும். அப்படி ஏற்றப்பட்ட அந்த சட்டம், அதாவது அந்த தேசிய நெருக்கடி காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்த 6 மாதத்தில் அது தானாக வந்து காலாவதி ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சொல்லக்கூடிய சரத்து 252. அது என்ன மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தம்? இப்போ தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு. ஓகேங்களா. அப்போ 2 மாநிலங்கள் இல்லைன்னா 2 மாநிலங்களுக்கு மேற்பட்ட மாநிலங்கள், 3-4 மாநிலங்கள், இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கள் சட்டத்தை வந்து ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கும் போது அதுக்கு மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை வந்து ஏற்றி தர முடியும். ஓகேங்களா. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து சேர்ந்து கேட்டுச்சோ அந்த மாநிலங்களை வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து அந்த சட்டத்தை வந்து ஏற்றுக்க முடியும். இந்த மாதிரி ஏற்றப்பட்ட சட்டம் மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க ஒரு தீர்மானம் ஏற்படுத்தி அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது சர்வதேச ஒப்பந்தங்கள் காரணமாக, இதை பற்றி பேசக்கூடிய சரத்து 253. ஓகேங்களா. சர்வதேச ஒப்பந்தங்கள், நம்ம நாடு இன்னொரு நாட்டோட போய் ஒரு சர்வதேச ஒப்பந்தங்கள் வந்து போடுறாங்க. அப்படி சர்வதேச ஒப்பந்தங்கள் போடும்போது அவங்க பர்டிகுலராக வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறாங்க, புதுசாக கம்பெனிஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது இப்போ எந்த ஸ்டேட்டில் வேணாலும், அது எந்த துறைகளாக இருந்தாலும், இங்கே மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்குள்ளேயும் வந்து சர்வதேச ஒப்பந்தத்தின் மூலமாக சர்வதேச ஒப்பந்தம் போட்டாங்கனாலே அது வந்து மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த துறைகள் கீழே வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சட்டத்தை போட முடியும். அதுதான் வந்து இது. அதுக்கு அடுத்தது மாநில நெருக்கடி நிலையில். ஓகேங்களா. மாநில நெருக்கடி நிலையில் சரத்து 356. இந்த மாதிரி மாநில நெருக்கடி நிலை வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் வந்து கொடுக்கலாம். மாநில நெருக்கடி நிலையை பற்றி பேசக்கூடிய சரத்து 356. அது எந்த ஸ்டேட் மேலே வேணாலும் போடலாம். அப்படி அந்த ஸ்டேட் மேலே வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர்ஸ் அப்படிங்கிறது நில். ஓகேங்களா. அதோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர்னா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள் இருக்குல்ல, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் இருக்குல்ல, அது வந்து நில். ஓகேங்களா. மாநில பட்டியல் மட்டும் இல்லாமல் மத்திய பட்டியல் எல்லாத்துலேயும் வந்து சட்டத்தை இயற்ற முடியும்.
இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். மாநில நெருக்கடி நிலையில் இது பற்றி பேசுறது சரத்து 356. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய துறைகள், அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்குள்ள பூந்து கூட சட்டத்தை இயற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த கண்டிஷன்ஸ். அதுக்கு அடுத்தது, இப்போ மாநில பட்டியலில் பாராளுமன்றம் இயற்றிய சில சட்டங்கள். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்குள் பாராளுமன்றம் மத்திய அரசாங்கம் இயற்றக்கூடிய ஒரு சில சட்டங்களை வந்து எட்டின சட்டங்களை பார்ப்போம். பரிசு போட்டி சட்டம் 1955. பரிசு போட்டி சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1955. அடுத்தது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் தான் அனிமல்ஸை வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்க. ஸ்கெடியூல் 1, ஸ்கெடியூல் 2, ஸ்கெடியூல் 3, ஸ்கெடியூல் 4 அப்படின்னு சொல்லி ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்க. அதாவது அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ரொம்ப என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், ரொம்ப அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய மிருகங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் அழியும் தருவாயில் கொஞ்சம் நிறையா இருக்கக்கூடியது, இந்த வேட்டையாடுறது இதெல்லாம் வந்து தடுக்கணும், வேட்டையாடி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஸோ இந்த 1972 அப்படிங்கிற இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இங்கே பாலிட்டியில் பார்க்குறோமா, இதே வந்து ஜாகிரபிலையும் கொஸ்டின்ஸ் வரும், சயின்ஸ்லேயும் வரும். ஓகேங்களா? அதனால தான் இதை அழுத்தி 2-3 தடவை சொல்கிறேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், ஓகேங்களா? ரெட் கேட்டகரி அனிமல்ஸ், என்டாஞ்சர்டு ஸ்பீசிஸ், IUCN இதுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஜாகிரபிலையும் வரும், சயின்ஸ்லேயும் வரும். 1972 இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. அதுக்கடுத்து மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 1974. அடுத்தது நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டம் 1976. மனித உறுப்புகள் மாற்று சட்டம், ஹியூமன் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கல்ல, ஓகேங்களா? ஸோ அந்த சட்டம் வந்து 1994. இதெல்லாம் வந்து மாநில பட்டியலுக்குள்ளே இருக்கக்கூடிய துறைகளுக்குள் மத்திய அரசாங்கம் இயற்றின சட்டம். இதை தொடர்ந்து அடுத்தது இதுதான், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சட்டமன்ற அதிகார பகிர்வு கீழே வரும். இது வரைக்கும் நம்ம சட்டமன்ற அதிகார பகிர்வு வந்து பார்த்தோம். இப்போ நிர்வாக அதிகார பகிர்வு வந்து பார்க்க போகிறோம். சட்டமன்ற அதிகார பகிர்வுல 3 பட்டியல் இருக்குன்னு சொன்னோன்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அதுக்கு அடுத்தது பொது பட்டியல்னு சொன்னோன்னா, ஸோ அதே சிமிலர் தான். என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்பீங்க. அது அப்படியே சிமிலராக இங்கே நிர்வாகத்துக்கு வரும். நிர்வாக உறவுனாலும் ஒன்று தான், நிர்வாக அதிகார பகிர்வுனாலும் ஒன்று தான், அதே போல் ஆட்சித்துறை அதிகார பகிர்வுனாலும் ஒன்று தான். இப்போ இந்த நிர்வாக உறவுகளை பொறுத்த வரைக்கும் அதே 3 பட்டியல் தான். ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அதுக்கு அடுத்தது பொது பட்டியல். ஸோ இந்த 3 பட்டியல்லையும் அந்தந்த துறைகள் இருக்குமா. இந்த மத்திய பட்டியலோட துறைகளை அதிகாரம் நிர்வாகம் ஆளுமை செலுத்துறது யாருன்னா மத்திய அரசாங்கம் செலுத்தும். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு மாநில அரசாங்கம் நிர்வாக ஆளுமையை செலுத்தும். அதே போல் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு மாநில அரசாங்கம் அதோட ஆளுமையை செலுத்தும். ஆனால் யார் கைட் பண்ணுவா? மத்திய அரசாங்கம் கைட் பண்ணுவாங்க. மத்திய அரசாங்கம் வந்து சட்டம் வந்து ஏற்றிட்டாங்கன்னா அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மாநில அரசாங்கம் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு நிர்வாக அதிகாரத்தை செலுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ அவங்க கைடன்ஸ் மூலியமாக தான், அவங்க என்ன கட்டளை இடுறாங்களோ, மத்திய அரசாங்கம் என்ன கட்டளை இடுறாங்களோ அதை அப்படியே தான் வந்து யாரை ஃபாலோ பண்ணணும்? மாநில அரசாங்கம் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இந்திய பணியாளர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா IAS அதிகாரி இருக்காங்க, IPS இருக்காங்க, அப்புறம் IFS இருக்காங்க. இவங்க மேலே ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்க முடியாது. யாருக்கு அதிகாரம் கிடையாது? மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது. வேணா வந்து பணியிடை நீக்கம் மாதிரி நம்ம வந்து பண்ணி வைக்கலாம், முடிய என்ன பண்ண முடியாது. ஒழுங்குமுறை அவங்க மேலே ஆக்ஷன், அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு மேலே வந்து என்னென்னா ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்க முடியாது. யாருக்கு அதிகாரம் கிடையாதுன்னா மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது. அது எல்லாத்தையும் யார் கைட் பண்ணி ஃபாலோ பண்ணணும்? மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே எடுத்து தான் மாநில அரசாங்கம் வந்து ஃபாலோ பண்ணணும். இங்கே பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் நிர்வாக ஆளுமையை செலுத்துறது மாநில அரசாங்கம். யாரோட கைடன்ஸ் மூலிமா? மத்திய அரசாங்கத்தோட கட்டளையை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் நம்மளோட இந்திய ஆட்சி முறை கூட்டாட்சி முறையில் உங்களுக்கு என்ன இருக்குது? மத்திய மாநில அரசு பணி ஒப்படைப்புன்னு இருக்குது. ஓகேங்களா? மத்திய அரசாங்கத்தோட வேலையை என்ன பண்ணலாம்? மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். மாநில அரசாங்கத்தோட வேலையை, ஓகேங்களா, என்ன துறைகளோ அந்த சம்மந்தப்பட்ட வேலையை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். மத்திய அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட பெர்மிஷனோட அவங்களோட வேலையை மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம்.
மத்திய அரசாங்கம் பாராளுமன்ற பர்மிஷனோடையும் கொடுக்கலாம். ஸோ ஆளுநர் மட்டுமே வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்க வேணும்னு அவசியம் கிடையாது. மத்திய அரசாங்கம் அவங்களோட வேலையை என்ன பண்ணலாம், பணிகளை ஒவ்வொரு மாநிலத்தோட ஆளுநரோட பெர்மிஷனோட ஒர்க்கை வந்து மாநிலத்துக்கு கொடுக்கலாம். அது போக பாராளுமன்றத்தோட பர்மிஷனோட மாநிலத்துக்கு வேலையை வந்து கொடுக்கலாம். இதே மாநில அரசாங்கம் இருக்குல்ல, மாநில அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவரோட பெர்மிஷனோட அவங்களோட ஒர்க்கை துறைகளை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அந்த ஒர்க்கை வந்துட்டு மத்திய அரசாங்கத்துக்கிடம் ஒப்படைக்கலாம். ஸோ இந்த பணி ஒப்படைப்பு முறை அப்படிங்கிறது நம்மளோட கூட்டாட்சி முறையில் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த நிர்வாக உறவுகள் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. பகுதி 11 வருது இந்திய அரசியலமைப்பில். சரத்து ரொம்ப முக்கியம். சரத்து 256லேருந்து 263 வரைக்கும், ஓகேங்களா? 256லேருந்து 263 வரைக்கும் எதை பற்றி பேசுனா நிர்வாக உறவுகள், நிர்வாக அதிகார பகிர்வை பற்றி பேசுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிதி அதிகார பகிர்வு. நிதி அதிகார பகிர்வு இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதியில் வருதுன்னா பகுதி 12 வந்து வருது, ஓகேங்களா? பகுதி 12. அதோட சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 268லேருந்து 293 வரைக்கும். சரத்து 268லேருந்து 293 வரைக்கும் எதை பற்றி பேசுனா நிதி அதிகார பகிர்வை பற்றி பேசுது. இந்த நிதி அதிகார பகிர்வை நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரி வருமான பகிர்வு, இன்னொன்று இதர வருமான பகிர்வுன்னு சொல்லிட்டு 2ஆக நம்ம பிரிக்கலாம், ஓகேங்களா? வரி வருமான பகிர்வு அப்படின்னா என்னென்னா நம்ம தான் என்ன வாங்குகிறோம், ஒரு பேனா வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டேக்ஸ் வந்து செலுத்துகிறோம். அது போக வருமான வரி இருக்குது. ஸோ தொழில்துறை நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, எல்லா விதமான வரி, இந்த கலால் வரி, சுங்க வரி, ஆயத்தீர்வை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அந்த வரி வருவாயில் வருது. இந்த வரி வருவாயை மத்திய அரசாங்கம் தான் வந்து என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணி மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்துக்கிட்ட இது சம்மந்தப்பட்ட வரிகள்லாம் கலெக்ட் பண்ணி நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இன்னொரு விதம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து கலெக்ட் பண்ணி மாநிலங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வந்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஈக்குவலாக வந்து பிரிச்சுக்கிறது மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த வரி பகிர்வு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது என்னென்ன மெத்தடில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, வரி வருமான பகிர்வு மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட வரிகள். ஸோ கம்ப்ளீட்டாக, ஸோ முதல் லைன் பாருங்கள், மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட வரிகள். கம்ப்ளீட்டாக மத்திய அரசாங்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட வரிகள் வந்து எக்ஸாம்பிள் வந்து சுங்கவரி, இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். அடுத்தது மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட வரிகள், விற்பனை வரி எக்ஸாம்பிள். அடுத்தது மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டு, மத்திய அரசாங்கம் வந்து வரி விதிச்சிரும், அது மாநில அரசாங்கம் வசூல் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை வரி, முத்திரைத்தாள் வரி, கலால் வரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் விதிச்சிரும், ஆனால் மாநில அரசாங்கம் அதை வசூல் பண்ணி வச்சுக்கும். அடுத்து பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மத்திய அரசே வசூலிக்கப்படும், மத்திய அரசே விதிச்சு மத்திய அரசே வசூலிச்சு அந்த வரிகளை அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும், ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நியூஸ் பேப்பர் ஆடு, செய்தித்தாள் விளம்பரத்தில் வரக்கூடிய வரி. செய்தித்தாளுக்கு நிறுவனங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த விளம்பரத்துக்கு ஒரு வரி போடுவாங்க, அந்த வரி வந்து இந்த மாதிரி பகிரப்படுது. கடைசியாக பாருங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்து அளிக்கப்படும் வரிகள். இது எந்த வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய வருமானம், விவசாயத்தில் வரக்கூடிய வருமானத்தை தவிர மற்ற எல்லா வருமான வரியும் இதில் அடங்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரியை தான் பேசிக்காக வந்து இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு பண வரவு இருக்குது அப்படின்னா, ஒரு நிதி வரவு அப்படின்னாலே அது வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா வரியில் வந்து வந்துடும். ஸோ இதில் நம்ம முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா வரி வருவாய் பகிர்வு. வரி வந்து விதிக்கிறது யார்? மத்திய அரசாங்கம். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து வரிகள் எல்லாமே வந்து வசூலிக்கப்பட்டு அவங்களே வச்சுக்கிறது, நீங்கள் வச்சுக்கன்னு சொல்கிறது, இல்லை பகிர்ந்து அளிக்கிறது, நீ நானும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அதோட எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து மத்திய மாநில அரசின் வரி வருவாய் பகிர்வு. ஸோ இந்த வரிகள்லாம் வந்து வசூல் பண்ணிடுறாங்கல்ல, அந்த வரிகளில் எப்படி எந்த பர்சன்டேஜில் வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வந்தது, ஓகேங்களா? அப்போ தான்
80வது சட்ட திருத்தம் 80வது சட்ட திருத்தத்தின்படி ஓகேங்களா ஒரு புது ரூல் வந்து கொண்டு வராங்க. அது எப்பன்னா 10வது நிதி ஆணையம் 1996 அதாவது 1994லயே வந்து ஒரு பரிந்துரையை கொடுப்பாங்க. 10வது நிதி ஆணையத்தோட டைம் பீரியட் என்ன 1996லேருந்து 2000வது வருஷம் வரைக்கும். இந்த 10வது நிதி ஆணையம் 1994ல் ஒரு பரிந்துரையை வந்து கொடுப்பாங்க. அதாவது மத்திய அரசாங்கம் வசூல் பண்ணுற மொத்த வரி வருவாயில் மொத்தமாக கலெக்ட் பண்ணுற வரி வருவாயில் 29% மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ அமல்படுத்துவாங்க அப்படின்னா 1996லேயே வந்து நடைமுறைக்கு வந்துடும். ஸோ அந்த திட்டத்துக்கு பேர் என்னென்னா பகிர்வுக்கான மாற்று திட்டம். இது நோட் பண்ணிக்கோங்க. இது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா 1996ல் நடைமுறைக்கு வந்தது. அது எப்போ சட்ட திருத்தமாக வந்து மாற்றினாங்க 80வது சட்ட திருத்தமாக 2000வது வருஷத்தில் சட்ட திருத்தமாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா இந்த 80வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2000வது வருஷம். ஆனால் 10வது நிதி ஆணையம் 1996ல் ஒரு பரிந்துரையை வந்து கொடுப்பாங்க. 1994 இந்த பரிந்துரையை கொடுத்துருவாங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்து 1996லேருந்தே இந்த பகிர்வுக்கான மாற்று திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துடும். மொத்த வரி வருவாயில் 29% மத்திய அரசாங்கம் வசூல் பண்ணுற மொத்த வரி வருவாயில் 29% மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ரூல். ஓகேங்களா அடுத்தது 101வது சட்ட திருத்தம். ஓகேங்களா இதெல்லாம் வந்து இந்த வரி வருவாயை பகிர்வை பற்றின முக்கியமான சட்ட திருத்தம். 80வது சட்ட திருத்தம் அது 101வது சட்ட திருத்தம். இந்த 101வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது எந்த வருஷம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2016வது வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தனி டாபிக்கு தனி வீடியோ. ஓகேங்களா வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை வந்து பார்த்துக்கோங்க. 101வது சட்ட திருத்தம் இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா 10வது நிதி ஆணையம் 1994ல் ஒரு பரிந்துரையை வந்து மேற்கொள்றாங்க. 1996ல் அந்த பரிந்துரை வந்து நடைமுறைக்கு வருது. அதுதான் பகிர்வுக்கான மாற்று திட்டம். மொத்த வரி வருவாயில் மத்திய அரசாங்கம் கலெக்ட் பண்ணுற மொத்த வரி வருவாயில் 29% மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ரூல். அது எப்போ சட்ட திருத்தமாக மாறுது அப்படின்னா 80வது சட்ட திருத்தமாக 2000வது வருஷத்தில் வந்து மாறுது. ஓகேங்களா அதுக்கடுத்தது 101வது சட்ட திருத்தம் 2016ல் வருது. அதுதான் வந்து ஜிஎஸ்டி. ஸோ அது வந்து தனி வீடியோ. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு வரியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பிரிச்சுக்கலாம். 29% அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த மெத்தடில் பிரிக்கிறாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸோ வரி வருமானம் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இதர வருமான பகிர்வும் இருக்கு. ஸோ வரியை மட்டுமே நம்பி வரி அப்படிங்கிறது முழுக்க வரியை நம்பி தான் இருக்கணும். ஓகேங்களா அது முக்கியமாக மாநில அரசு அப்படிங்கிறது வரியை மத்திய அரசாங்கம் என்ன தராங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது போக மாநில அரசாங்கத்துக்கும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து பணம் வந்து ஜென்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது. ஓகேங்களா ஸோ அதனால் என்ன மாதிரியான முறையிலெல்லாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களோட நிறுவனங்கள் தபால் மற்றும் தந்தி அடுத்தது ரயில்வே அடுத்தது வங்கி ஒளிபரப்பு டெலிகாஸ்டிங் பணம் மற்றும் நாணயம் ஒன்றிய பொதுத்துறை நிறுவனங்கள் ஓகே பிஹெச்இஎல் இருக்குது செயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றிய பொதுத்துறை நிறுவனங்கள். அது மூலியமாக வரக்கூடிய வருமானம். மாநில அரசு எப்படி வந்து இதர வருமானத்தை பெருக்குது அப்படின்னா நீர்ப்பாசனம் காடுகள் மீன் வளம் அப்புறம் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் இது மூலியமாக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வரி வருவாயை பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கம்ப்ளீட் வீடியோ வந்து உங்களுக்கு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மத்திய மாநில அரசாங்கத்தோட உறவுகள் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா அதோட அதிகார பகிர்வு சட்டமன்ற அதிகார பகிர்வு நிதி அதிகார ஆட்சித்துறை அதிகார பகிர்வு அடுத்தது நிதி அதிகார பகிர்வு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸு அது போக வெங்கடேசன் சாரோட புக்கிலேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கப்புறம் வந்து இது மறக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.